வணக்கம் மக்களே! வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால வழக்கம் போல் சந்தைக்கு கிளம்பிட்டோம். மாத்தளை ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கு பக்கத்து ரோட்டில் தான் சந்தை போடுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய கீரை இருந்துச்சு. அதில் வேறு வித்தியாசமான கீரைங்க நிறைய இருந்துச்சு. நாங்களும் வாங்கினோம். வழக்கம் போல் எல்லா காய்கறிகளும் இருந்துச்சு. நாங்கள் எஸ்டேட்டில் இருக்கிறதுனால ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியெல்லாம் எப்போவுமே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா மழை ஊர் எங்கள் ஊர், அதனால் ரோடு சரி இருக்காது. சில இடங்கள்லாம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் வந்து போயிட்டுருக்க முடியாது. சிட்டியில் இருக்கிற மாதிரி நாங்கள் அடிக்கடி போயிட்டுருக்க முடியாது. அதனால் வாரத்துக்கு தேவையான காய்கறி, மீன், அதுக்கப்புறம் மீட்டு மற்ற ஐட்டங்கள்லாம் நாங்கள் வாங்கி வச்சுப்போம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய வேர்க்கடலை விற்றுட்டு இருந்தாங்க. இது என்ன வெரைட்டின்னு தெரியல, நல்லா பெருசு. அதனால் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குக்கரில் வேக போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதை வாங்கிட்டேன். போன வாட்டியும் நாங்கள் வாங்கினோம். மாத்தளையில் இப்போல்லாம் பெரிய பெரிய வேர்க்கடலை கிடைக்கிது. இங்கே நிறைய பேர் விவசாயம் பண்ணுறாங்களா, நிறைய வயல்லாம் வச்சுருக்குறாங்க. அதனால் இதை போட்டு எடுக்கிறாங்க. நல்லா வந்திருக்குது. நம்ம வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் காய்கறி போட்டிருக்குறோம். கத்திரிக்காய், முள்ளங்கி, கேரட், பீட்ரூட், காராமணின்னு காய்கறிங்க இப்போது விதை போட்டிருக்குது. கொஞ்ச நாளில் நம்ம வீட்டு காய்கறியே வந்துடும். அப்போது இதெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது வரைக்கும் கொஞ்சம் காய்கறி இங்கே வந்து தான் வாங்க வேண்டியது. இன்றைக்கி லெமன் நல்லா பெரிய பெரிய லைம் கிடச்சிது மஞ்சள் கலரில். இங்கே எப்போவுமே பிஞ்சு லைம் தான் கிடைக்கும். இந்த வாட்டி நல்லா மஞ்சள் கலரில் கிடச்சதுனால அது வாங்கிட்டோம். கத்திரிக்காய் அத்தையோட ஃபேவரெட். எப்போ பார்த்தாலும் கத்திரிக்காய்ன்னு கேட்டே இருப்பாங்க. எவ்வளோ தான் காய்கறிகள் கொட்டி விற்றுட்டு இருந்தாலும் கத்திரிக்காய் வாங்கினியாமா, கத்திரிக்காய் இருக்குதான்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்காகவே கத்திரிக்காவை எப்போவுமே வாங்கிடுவோம். சின்ன வெங்காயம் எப்போவுமே நிறைய தேவைப்படும். ஏன்னா சம்பல் செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதுதான் நல்லா காரமாக நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சம்பலுக்கு. முள்ளங்கி பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அந்த கீரையோடு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சாம்பாருக்கெலாம் முள்ளங்கி போடலாம். அதனால் முள்ளங்கி வாங்கிட்டேன். இந்த தண்டு பேர் கோயிலன்னு சொல்லுவாங்க. இது கீரையும் சமைப்பாங்க. இந்த தண்டு அப்படியே மண்ணுக்கு அடியில் வேர் மாதிரி வளர்ந்துருக்கும். அது தோண்டி எடுத்து நல்லா வாழைத்தண்டு மாதிரி இருக்கும். இதில் நாரும் இருக்கும். அதை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக வெட்டி சமைப்பாங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த கடையில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது பீட்ரூட். என்னன்னே தெரியல. இந்த வாட்டி ரொம்ப இந்த குட்டி பீட்ரூட் வந்திருக்குது. ஒரு வேளை சீக்கிரமாக அறுவடை செஞ்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் பச்சை மிளகாய், பீட்ரூட் இதெல்லாம் இந்த கடையில் வாங்கினேன். இந்த பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும். நம்ம சட்னிக்கெலாம் அரைக்கும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் இந்த மிளகாய் வாங்கினேன். இந்த கடையில் வெள்ளாம்பழம், இந்த எலுமிச்சம்பழம் மாதிரி ஒரு பழம் விற்பாங்க. புளிப்பாக இருக்கும். ஜூஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் எப்போவுமே இந்த உட்டாப்பிள் பார்த்தோன்னா வாங்கிடுவோம். ஏன்னா அது ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். அதில் சீனி போட்டு குழச்சி உப்பு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பார்க்கும் போதெல்லாம் அது வாங்கிடுவோம். தக்காளி இருக்குது. இது என்ன இலை? இது என்னவா संबल बाजे उयर ना तो ये उयर ना तो निकल अमु कंड पुलो हां
ஒரு கீரை இது சுகருக்கு ரொம்ப நல்லதான். கோப்பக்கொலை. ஏன்னா இது கப்பு மாதிரி இருக்கிறதுனால இது பேர் கோப்பக்கொலை. இப்போ தான் நான் பார்க்குறேன். நம்ம இதுக்கு கொலைக்கு வந்தோம். வல்லாரக்கீரை சம்பல் மாதிரி செய்யலாமா, நல்லா இருக்கும். இப்போ ட்ரை பண்ணுவோம். அது மரமா செடியா? மரமா. நான் ட்ரை பண்ணுறோம் இதை ஃபஸ்ட் டைம். கருவேப்பிலையை பார்த்தாலே விட மாட்டோம், வாங்கிடுவோம். ஏன்னா நம்ம எஸ்டேட்டில் வந்து இது வளர்றதே பெரிய ஒரு விஷயமா இருக்குது, வெயில் அதிகமாக இல்லாததுனால. எதுக்கா? கொலஸ்ட்ரால் ನೀವು நல்ல ಹದನ ಕದ ಕಂಜಿ ಸಿಂಜಿ ಸಾಪ್ತಂದ ಕಂದ ಕಂದ ಬಂದು ಏಮನಾದ ಪಲ நல்லது. கொலஸ்ட்ரால் பேர் என்னது? ஹீன்போவிட்டா. ஆஹா. இது இது பேர் தான் மூட்டை கொச்சிக்கா. உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். குண்டு மிளகா பச்சை கலரில் இருக்கும், செம்ம காரமாக இருக்கும். இந்த மிளகா வந்து சம்பலுக்கு சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அப்படியே பக்கத்தில் ரம்புட்டான் இருந்துச்சு. ரம்புட்டான் சீசனே கிடையாது இது, ஆனால் ரம்புட்டான் விற்கிறாங்க. மரவள்ளி கிழங்கு அது எப்போவுமே அத்தை வந்து சாயந்தரத்தில் வேக வச்சு தாளிச்சிட்டு சம்பல் அரைச்சி அது கூட வச்சு சாப்பிடுவாங்க. நான் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்துட்டேன் போல். இன்றைக்கி சந்தைக்கு போயிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்ததெல்லாம் பார்க்கலாமா? மரவள்ளி கிழங்கு வாங்கினேன், நல்லா இருக்கும் அங்கே எப்போவுமே. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். இதில் ஸ்பெஷல் இந்த வாட்டி புதுசாக வாங்கினது வந்து இந்த கீரை தான். கருப்பட்டி. இது வந்து கருப்பட்டி கீரையா? இந்த கீரையை வந்து பிச்சு சாப்பிட்டு பார்த்தா இனிக்குது, லைட்டாக உண்மையாகவே இனிக்குது. அதனால கருப்பட்டி கீரைன்னு சொல்கிறாங்க. இது நம்ம தேயிலை தோட்டத்தில் கூட இருக்குதான் நடுவில். அது நாங்கள் சரியாக பார்க்கல. இதில் ஒரு பர்பிள் பூ ஒன்று வரும், அதனால் சரி வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நல்ல கருவேப்பிலை. நம்மக்கிட்ட தான் கருவேப்பிலையே வளராதே சரியாக மழையில், அதனால் அது. இது வந்து கோப்பக்கீரையா? இது ஒரு மரத்தில் உடைச்ச மாதிரி இருக்கு. இதுவும் வந்து சுகருக்கு நல்லதா. இலைய பாருங்க எப்படி இருக்கு, சாசர் மாதிரி இருக்கு, பிளேட் மாதிரி. இந்த மாதிரி கீரைலாம் நீங்க பார்த்துருந்தா சொல்லுங்க. இதோட தண்டம் நல்லா ஒரு மாதிரி இருக்குது. இங்க பாருங்க எப்படி இருக்குது. வல்லாரக்கீரை மாதிரி தான் இருக்குது, ஆனால் பெருசா இருக்கு. வல்லாரக்கீரை மாதிரி சம்பல் செய்யலாமா? அடுத்தது இது வந்து கொஞ்சம் ரம்புட்டான் வாங்கி, அதனால் கொஞ்சம் ரம்புட்டான் ஆஃப் சீசன். ஆமாம். அப்புறம் வெள்ளாம்பழம் வாங்கினோம். உட்டாப்பிள் வந்து அண்ணன் இருக்க நேரம் பாரு, இது கிடைக்கல, அவருக்கு ஜூஸ் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து அந்த குட்டி குட்டியாக வெந்தயம் சீரகம் அதெல்லாம் எப்போ பார்த்தாலும் அந்த இதில் அஞ்சரைப்பட்டியில் போடுறதுக்காக பார்க்கும்போதெல்லாம் வாங்கிப்பேன் கொஞ்சம். ஏன்னா கம்மியாகாமல் இருக்கணும், அந்த நேரத்தில் ஓடி போய் நம்ம வாங்கிட்டு இருக்க முடியாது. நல்லா சந்தைக்கு போகும்போது இதை பாருங்கள், சீரகம் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். போன வாட்டி ஏலக்காய். இது வந்து பச்சை மிளகாய். இங்கே பாருங்கள் குட்டி குட்டி பீட்ரூட் விற்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இந்த வாட்டி அவ்வளோ சின்ன சின்ன பீட்ரூட் விற்கிறாங்கன்னு ரொம்ப குட்டியாக இருக்குது, இந்த பேபி பொட்டேட்டோ மாதிரி. இது வந்து குட்டியாக இருக்குது, குட்டி பொட்டேட்டோ. பொட்டேட்டோவில் பீட்ரூட். அப்புறம் பச்சை மிளகாய், இது நல்லா காரமாக இருக்கும் அந்த மிளகாய், அதனால இதை வாங்கினேன். இதான் நான் சொன்ன இந்த தண்டு, இந்த வேறு மாதிரி அடியில் போயிட்டுருக்கோம். நிறைய நம்ம தோட்டத்தில் இருக்குது, தோண்டி மண்ணிலேருந்து எடுப்பாங்க. இது அது ரொம்ப நல்ல உடம்புக்கெலாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் இதெல்லாம். அடுத்தது முள்ளங்கி ராபு. நம்ம இப்போ தோட்டத்தில் போட்டிருக்கிறோம், அதெல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போதைக்கு நம்ம வாங்கிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து இந்த சம்பலுக்கு, மீன் குழம்பு, புளி குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். இந்த மழை காலத்துலலாம் இந்த சின்ன வெங்காயம் அவ்வளோவா கிடைக்காது. அந்த பேகை திறந்தோடனே அடிச்சு
இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம தோட்டத்தில் முன்னாடி போட்டிருந்தோம். இதை விட நல்லா சூப்பராகவே இருக்கும். மூட்டை குச்சிக்கா மூட்டை பூச்சிக்கா பெரிய பெரிய எல்லாம் இது கேட்டு மூட்டை பூச்சி மிளகா மூட்டை பூச்சிக்காயான்னு கேட்பாங்க. மூட்டை பூச்சிக்காய் வாங்குவாங்க சில பேர். அப்புறம் அந்த போன வாட்டி வாங்கிட்டு அந்த மாதிரியே பெரிய பெரிய வேர்க்கடலை. இது பெரிய வேர்க்கடலை எங்கே பாருங்க, நல்லா சைஸ் எங்கே பார்த்தாலும் இது விற்கிறாங்க இப்போது. அதனால் அது உக்ரசை இது ஸ்பெஷல் பாருங்கள். இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷலே இதுதான் உக்ரசை. உக்ரசை வந்து நம்ம மரத்தில் இல்லாமையே போச்சு. சீசன் அந்த பெரிய மழைக்கு அப்புறம் நிறைய பிஞ்சு இருந்துச்சு. ஆனால் பெரிய மழைக்கு அப்புறம் போச்சு. இவங்க சொந்தக்காரங்க. ஆமாம், அடுத்தது அதேமா கத்திரிக்காய் வந்து அத்தையோட ஃபேவரெட். எப்போ நிறைய காய்கறி இருந்தாலும் கத்திரிக்காய் வாங்கினியான்னு தான் முதல்ல கேட்பாங்க. அதனால கத்திரிக்காய் இது தானே அனுகூல். இது பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது வாங்கிட்டேன். இதுதான் அம்பர்லா நம்ம மரத்தில் இருக்குது, ஆனால் சின்னதாக இருக்குது. இது நல்லா முத்தின காய் வேற வெட்டி இருக்குது. ஒன்று பார்க்காம வாங்கியிருக்கிறோம். வெடிச்சிருக்கு. இந்த மாங்காய் மாதிரியே இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் நமக்கு மாத்தலையில் எப்போவுமே இந்த மாதிரி மஞ்சள் கலர் லைம் கிடைக்காது. பச்சையாக பிஞ்சு சின்னது தான் கிடைக்கும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நல்லா லைம் கிடச்சி, அதனால் வாங்கிட்டு வந்தேன். ஊறுகாய் கூட போடலாம், அதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் வாங்கிட்டேன் நான். அவ்வளோதான். வாங்கிட்டு வந்த வேர்க்கடலையை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு நல்லா வேக போட்டுட்டேன். நல்லா வெந்துருச்சு. சாயந்தரம் செம்ம டயர்டாக இருந்துச்சு. அப்போது இந்த வேர்க்கடலையை சுட சுட உரித்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ பார்த்து நல்லா மழை பெஞ்சிச்சு. நாங்கள் நல்ல வேளை வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நல்ல மழை. இப்போ சுட சுட வேர்க்கடலையை உரித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சைஸை பாருங்கள், ஒரு கடலையும் அவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து ஜம்போ பீனட்ஸுன்னு விற்பாங்க மசாலா போட்டு இங்கே. அந்த இதுன்னு நினைக்கிறேன், அந்த வெரைட்டியாக இருக்கும் இது. ஒரு கடலையும் பெருசாக இருக்குது. நம்ம ஆர்டினரியாக இருக்கிற கடலைக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதோட சைஸை வச்சு காட்டுறாங்க பாருங்கள், எப்படி இந்த கடலைக்கும் அதுக்கும் வித்தியாசத்தை. நல்லா இருக்குல்ல? நிறைய பெரிய வேர்க்கடலை. மக்களே, இந்த நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.